ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லையும் போட்டு விடுங்க. இன்றைக்கி நம்ம நெத்துளி மீனை புளி மிளகு தாங்க பண்ண போகிறோம். புளியும் மிளகு தாங்க இதுக்கு முக்கியம். இதை கிழங்கு கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. பழைய சாதத்து கூடையும் சாப்பிட்லாங்க வச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த புளி மிளகும். பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நாம் இந்த ஃபிஷ்ஷை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக நீட்டாக வச்சுருக்கோங்க. தலையை வாலெல்லாம் எடுத்து நீட்டாக அழகாக வச்சுருக்கீங்க. இது ஒரு சின்ன மீன் தாங்க. இதுக்கு தேவையான மசாலா பார்த்தோம்னா மிளகுத்தூள், மல்லித்தூள், நல்ல மிளகுத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கோங்க, புளி வடிகட்டு வச்சுருக்க புளி நீரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் சொன்னது மாதிரி எல்லா மசாலாவையும் மீனில் போட்டு வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. புளி வடிகட்டின இதை நம்ம சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க. புளியும் மிளகும் ரொம்ப முக்கியங்க. இதுக்கு புளி தண்ணி நம்ம சேர்த்துருக்கோங்க. தேவையான அளவுக்கு புளி தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் திக்னஸாக தாங்க இருக்கணும். அப்போ தாங்க நல்லா இருக்கும். இதை ஸ்டவ்வில் வைக்கலாங்க. கொஞ்சம் சூடு வந்ததும் பச்சை மிளகு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. புளி மிளகு கொஞ்சம் காரமாக தான் இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இது பார்த்து தான் கொடுப்பாங்க. ஆனால் கிழங்கு பழைய சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது. கிழங்கு வச்சு தாங்க நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேங்க. நல்ல வாசனையும் கமகமன்னு வருதுங்க. இதாங்க புளியும் மிளகும், பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழங்கு சின்ன குக்கரில் வச்சுருக்கேங்க. அந்த கிழங்கு தாங்க வெந்துட்டு இருக்குது. இன்றைக்கி என் வீட்டில் கிழங்கு புளி மிளகும் தாங்க நல்லா சாப்பிட போகிறவங்க எல்லோரும். கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. ஸ்டவ்வை லோ ஹையரில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஹையில் வச்சுருந்தாலுமே நோ ப்ராப்ளம்ங்க. அப்புறமா லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. நல்லா வத்தியாச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ சூடாகவே சர்வ் பண்ணிக்கலாம் கிழங்குகளை. கிழங்கும் புளி மிளகும் ரெடி.